வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பில் சில முக்கியமான டாப்பிக்களை சேர்த்து பார்க்கலாம். இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னா குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல விலங்குகளோட இளமை பெயர் அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல புலினா நம்ம நார்மலாக சொன்னோன்னா புலிக்குட்டி சிங்கக்குட்டின்னு சொல்லுவோம். யானைக்குட்டி எல்லாத்துக்குமே நம்ம குட்டின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பெயர் இருக்குது, இளமை பெயர்னு தனியாகவே தமிழில் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல புலிக்கு பறல் அப்படின்னு வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பூ பா இந்த இதுலேயே வரும். அதை வச்சு புலிக்கு பறல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிங்கம்னா குருளை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது ராஜான்றது நம்ம குருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு சிங்கம்னா குருளைன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யானைக்கும் பசுக்கும் பார்த்திங்கன்னா கன்றுன்னு வரும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். பசுக்கு கன்றுன்னு நம்மளுக்கு தெரியும். அதே தான் யானைக்கு கன்று அப்படின்னு வருன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி குட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நாய்க்குட்டின்னு சொல்லிட்டு. அதே போல் கரடிக்கும் கரடி குட்டின்னு வரும். இது ஞாபகம் வச்சுங்க. அதே போல் ஒளிமரபும் கேட்பாங்க. விலங்குகள் கத்தும் இல்லைங்களா, அதுக்கும் தனித்தனியாக பெயர் இருக்கும். சரிங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். புலி உரும்பும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாட்டிலே வரும், விஜய் பாட்டிலே புலி உரும்புதுன்னு அதை வச்சு புலிக்கு உரும்பும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும். சரிங்களா, ரெண்டுமே வரும், அது பார்த்துங்க. சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிங்கம் காட்டுக்கு ராஜாவா, அதாவது அந்த இடத்துக்கு முழுமையாக ராஜா தான். அதை வச்சு முழுமை அப்படின்றத வச்சு முழங்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யானை பிளிரும். சரிங்களா, இது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் நம்ம பசு கத்துன்னு சொல்லுவோம். ஆனால் அது கதரும் வரணும். சரிங்களா, அதே போல் கரடி கத்தும்னு வரும். சரிங்களா, இது பார்த்துக்குங்க. புலினா பறை. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பூ பா இந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு புலி பறல் அப்படின்றது இளமை பெயர்னு அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிங்கம் காட்டுக்கு ராஜா, அதாவது குருன்னு சொல்லுவோம். அதை வச்சு சிங்கம்னா குருளை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யானைனா கன்று, அதாவது யானைக்கும் பசுக்கும் கன்றுன்னு வரும். அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கரடி குட்டி. இது கரடி குட்டி. அது கா கு இந்த ரைமிங்கில் வரும். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து விலங்குகளோட ஒளிமரபு. ஃபஸ்ட்டு புலி உருமும். இது பாட்டிலே வருது. அதை வச்சு புலி உருமும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிங்கம்னா முழங்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிங்கம் காட்டுக்கு ராஜா, அந்த முழு காட்டுக்கே ராஜா. அதை வச்சு முழுன்றதை வச்சு முழங்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யானை பிளிரும். இது எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், யானை பிளிரும்னு. அடுத்து பசு கதரும். சரிங்களா, அடுத்து கரடி கத்தும். இந்த கா அந்த ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வரும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பறவைகளோட ஒளிமரபு பார்க்கலாம். இதுவுமே எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், அதனால் பார்த்துங்க. முதல்ல ஆந்தை அலரும். இது ஆ ஆ இந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், ஆந்தை அலரும்னு. அடுத்து நம்ம காகம் கத்தும் சொல்லுவோம். ஆனால் அது கிடையாது ஆன்சர் இதில் என்ன வரும்னா காகம் கரையும். சரிங்களா, கரையும்னு வரணும். இதுக்கும் பாருங்கள் கா கா இந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சேவல் கூவும். நம்ம என்ன நினச்சிருப்போம், காலையில் சேவல் கொக்கரிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்ருப்போம். அதாவது காலையில் அது கத்தும் இல்லைங்களா, அது விடிகாலில் சேவலுக்கு கொக்கரிக்கும் ஞாபகம் வச்சுருப்போம். அது இருக்கக்கூடாது. சேவல் கூவும் அப்படின்றது தான் ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சேவல் பெரும்பாலும் நம்ம காலையில் கத்துறதுனால நம்ம சேவல் கொக்கரிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னென்னா சேவல் கூவும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த படத்தில் கூட நிறைய டைலாக் சொல்லுவாங்க, கூவுற சேவலாக பார்த்து வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாமிக்கு எதனா பலி கொடுக்க போகிறாங்கன்னா அது மாதிரி கூவுற சேவலாக பார்த்து வாங்கிடுவான், அப்போ தான் பலி கொடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு கூவுற சேவலுன்ற வார்த்தையை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம், சேவல் கூவும்ச்சு. அதே போல் குயிலும் கூவும். சரிங்களா, இது எல்லாருக்குமே தெரியும். குயில் கூவும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இது கூ கூ இந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து
இந்த கொக்கரிக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, சேவல் வந்து கொக்கரிக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து கோழிக்கு வரும். கோழி தான் வந்து கொக்கரிக்கும். சரிங்களா, சேவல் கூவும். சேவல் கூவுன்றத கூவுற சேவல் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு சேவல் கூவுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கொக்கரிக்குன்றது தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கொக்கரிக்கும் வந்து சேவலுக்கு ஆப்போசிட்டாக இருக்க கோழிக்கு வரும் கொக்கரிக்கும்ன்றது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து புறா குணுகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புறாவுக்கு வந்து கூண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கூண்டில் வச்சு புறா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புறா கூண்டு அப்படின்றத புறா குணுகும் அந்த ரைமிங்லேயே அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மயில் அகவும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மயில் வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா, எல்லாருக்குமே தெரியும் மயில் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகுன்றத அகவும் அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு மயில் அகவும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து கிளி பேசும். எல்லாருக்குமே தெரியும் கிளி வந்து பேசுனா வந்து கூட பேசும் இல்லைங்களா, கிளி வந்து பேசும், நம்ம கூட ஒரு சில வார்த்தைகளை பேசும், அதுவே வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு கிளி வந்து பேசுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து கூகை குழரும். சரிங்களா, இது வந்து கூ இந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தொகை மரபுனா இந்த கூட்டமாக இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு மாறும். அது என்னென்னு பார்க்கலாம். மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு நியூஸில் சொல்லுவாங்க. அதை வச்சு மக்களுக்கு வந்து கூட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நிறை அதுனா வந்து ஆனா வந்து பசு. சரிங்களா, பசுன்றது தான் வந்து அப்படின்னு குறிக்கிறாங்க. நிறைனா வந்து நிறைனா வந்து அது நிறைய இருக்கிறதுனால அது கூட்டம். அந்த கூட்டத்தை பசுவோட கூட்டத்தை நிறைன்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து தொழில்கள் பேர்லேயும் வரும், நிறை மேய்த்தல்னு வரும். சரிங்களா, அது வந்து இதுதான். சரிங்களா, பசுவோட கூட்டத்தை மேய்க்கிறது அப்படின்றது தான் வந்து நிறை மேய்த்தல் அப்படின்றது வரும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஆட்டு மந்தை. சரிங்களா, ஆடு மந்தையாக போகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆட்டு மந்தை போல் இருக்கக்கூடாது. ஒரு ஆடு போய் விழுந்தால் அந்த மந்தை ஃபுல்லாக போய் அதே மாதிரி விழுந்துடும். நல்லது கெட்டது இருக்குதுன்னு பார்க்காம மற்ற ஆடுகளை விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆட்டு மந்தை போல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இதை வச்சு ஆட்டு மந்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஆந்தை வந்து அலரும் அது ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு ஆந்தை அலரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து காகம் கத்தும்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அது கத்தாது, கரையும். இதுவும் பாருங்கள் கரையும் தான். சரிங்களா, அந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு காகம் கரையுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் சேவல் கூவும். இதுக்கு வந்து கூவுற சேவலாக பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அதை வச்சு சேவல் கூவும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது, கொக்கரிக்கும் சேவல் அப்படின்றது மாரி நம்ம ஞாபகம் வச்சுட்ருப்போம். அது வந்து கிடையாது, கூவுற சேவல்னு வந்துடும். இதே வந்து கொக்கரிக்கும் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு வரும். சரிங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோழிக்கு கொக்கரிக்கும் வரும். கூவுற சேவலாக பார்த்துட்டு வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு சேவல் வந்து கூவும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குயில் கூவும். இது வந்து கூ இந்த ரைமிங்லேயே வரும். அதை வச்சு குயில் கூவும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புறா குணுகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புறாவுக்கு கூண்டு வச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புறா கூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு புறா குணுகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து மயில் அகவும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மயில் வந்து அழகாக இருக்கும், அதை வச்சு மயில் அகவும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து கிளி பேசும். நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் கிளி வந்து ஒரு சில வார்த்தை வந்து பேசும் நம்ம கூட. சரிங்களா, அதை வச்சு கிளி பேசும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து கூகை குழரும். இது பாருங்கள் நல்லா, மற்றதோடய வந்து இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாகுது. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. கூகைனா குழரும். சரிங்களா, இது மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் தொகை மரபு என்னென்னா, மக்கள் வந்து கூட்டமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது வந்து மக்கள் கூட்டம். சரிங்களா, நிறைனா பசு கூட்டம். சரிங்களா, மாடு இருக்கு இல்லைங்களா, அதோட கூட்டம். சரிங்களா, அதோட கூட்டம். வந்து பசு. சரிங்களா, அதோட கூட்டம் வந்து நிறைன்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஆட்டுக்கு மந்தைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்து வச்சுங்க. சரிங்களா, இதுதான் வந்து இந்த வீடியோக்கான ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோவோட நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முன்னாடி வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த டாப்பிக்கை நீங்கள் படித்ததுக்கும் இப்போ வீடியோ பார்த்ததுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மேபி ஈஸியாக இருக்கலாம் இல்லைங்களா உங்களுக்கு இந்த டாப்பிக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. தேங்க்யூ.